ரொம்ப நாள் கனவு ரைடு போகணுன்னு, லாங் ரைடு. ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைவேறிருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட். ஸோ என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு ரைடு, 1 டே ரைடு, லாங் ரைடு போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதாவது லாங் ரைடு போயிட்டு அதை வீடியோ எடுத்து ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நிறைய பண்ணுவேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நிறைய ரைட்ஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் என் ஃபேமிலியாக இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:03 விடியற் காலையில். ஸோ இருட்டாக இருக்குது. எனிவே ரொம்ப விசிபிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கேமராவில். கொஞ்சம் விடிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. மணி வந்து பார்த்திங்கன்னா 4:29 ஆகுது. நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். சேலம் பவானி போகிறேன். பவானியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். இதுதான் ஆரம்பம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் எடுத்து போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களோட சப்போர்ட் வேணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்லாம் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் ரைடு போகும்போது காரில் ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பி போவோம். ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் தனியாக போகிறேன். அண்ட் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லாயிருக்கு. ஸோ கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் போகிற இடம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பவானி போகிறேன். பட் பவானி வந்து ரெகுலராக போகிற ரூட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்பா எவ்வளோ போக பாருங்களேன், அடேங்கப்பா. ஸோ காஞ்சிபுரம் வந்தாச்சு. லெஃப்ட் எடுத்தால் காஞ்சிபுரம். ஸோ ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, பெங்களூரு, மும்பை. ஆக்சுவலாக நம்ம இதில் எங்கேயுமே போகிறதில்ல. நம்ம போகிற இடம் பவானி. கைஸ், இங்கே தான் டீ சாப்பிட்டேன். ஒரு டீ, 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன். லைட்டாக தூறல் போட்டுச்சு. ஸோ இப்போ இல்லை. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அதுவும் நின்றுட்டுருந்தேன். இப்போ கிளம்பியாச்சு. மணி இப்போது 5:37. காலவர் எடுத்துட்டேன். 5 hours 50 minutes காமிக்குது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காமிக்குது. 11:28க்கு ரீச் ஆவேன்னு காமிக்குது. பெட்ரோல் போட்டாச்சு. நேற்றே நான் பெட்ரோல் போட்டேன். ஒரு 10 லிட்ரு போட்டேன். 800 rupees, 850 rupees ஆச்சு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைடு. ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த ஹெல்மெட் டெஸ்ட் ரைடு வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு புல்லட் வச்சுருந்தேன். 2013 வந்து புல்லட் எலக்ட்ரா தான் வாங்கினேன். அந்த புல்லட் எலக்ட்ரா அதுக்கப்புறம் அவெஞ்சர் வாங்கினேன். அவெஞ்சருக்கு அப்புறம் மறுபடியும் இந்த செல்லா குட்டியை வாங்கியிருக்கேன். அந்த புல்லட்டில் வந்து நான் இது வரைக்கும் பெரிய ரைடு எதுவும் போனது கிடையாது. இதில் தான் ரைடு போய்கிட்டுருக்கேன். ஸோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். கோப்ரோவை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சோ. மணி இப்போ 6:32. நல்ல மழை பெஞ்சிருந்தது. ஸோ இனிமேல் இந்த போகிற ரோடும் நல்லாயிருக்கும். ஸோ எதை ரெக்கார்ட் பண்ணுறது, எதை வந்து விடுறதுன்றது தெரியாமல் இருக்கும். மேப் வந்து இன்னும் 5 hours 25 minutes காமிக்குது. 12 o'clock ரீச் ஆகுன்றது காமிக்குது. நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோன்றதை பார்ப்போம். ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸு. அதனால தான் சொன்னேன் இந்த ரோட்டில் வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான்.
எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியாக தான் வந்து போலூரும் போகணும். ஊத்தங்கரை தருமபுரி அந்த ரூட்டில் போகும். ஸோ அந்த வழியாக போயிட்டு சேலம் டச் பண்ணோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். ரோடு இது மாதிரியே போயிட்டுருக்கோம். அண்ட் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. சுற்றி சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், மழை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு மழை நம்மளை சதி பண்ணாமல் இருக்குன்றத பார்ப்போம். மழை நல்லது தான், பட் இருந்தாலும் நம்ம ரைடுக்கு நல்லதில்லை. பரவாயில்ல, பார்ப்போம். அம்மா அடியோ. ஸோ காய்ஸ், ஆரணி கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நேராக இப்போ போலூர் ரோடு எடுத்து போயிட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெதரு சான்ஸே இல்லை. நல்லா இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. சான்ஸே இல்லை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நிறைய கண்ணு வேணும் நம்மளுக்கு. ஸோ இது நான் பார்த்து மட்டும் ரசிக்கிறது இல்லாமல் நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்காக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போலூர் வந்தாச்சு. இதுக்கு அப்படியே பேரலல் ரோடு தான் நம்ம வேலூர், ஆம்பூர் அந்த ரோடு, அதாவது பைபாஸ், கிருஷ்ணகிரியோட பைபாஸ் தான். இந்த ரோடில் அப்படி போனீங்கன்னா கிருஷ்ணகிரியோட பைபாஸ் வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு, சான்ஸே இல்லைல்ல. ஸோ இப்போ வந்து வந்தாச்சு. நான் லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் இல்லை, அங்கே போய் லெஃப்ட்டு. செங்கம் 37 கிலோமீட்ரு போட்டிருக்கு பாருங்கள். இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும். திருவண்ணாமலை கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? திருவண்ணாமலை வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் எடுத்தால் செங்கம். கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். சேலம் 167 கிலோமீட்ரு. இங்கே பாருங்களேன், ரோட்லேயே குதிரை நிற்குது. போய் பாவம் மழையில் நனைஞ்சு நிற்குது. கோப்ரோவோட பேட்ரி மாற்றினேன். ஸோ இந்த மலையை பாருங்களேன் பாஸ், வாவ் எப்படி இருக்குது பாருங்களேன். மேகம் சூழ்ந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். மேலே சான்ஸே இல்லை பா. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டம் இல்லாமல் இருக்குது, இன்னொரு சைடு வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வானம் மேகமூட்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மழையவே மூடிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம போய்கிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது செங்கம் வந்தாச்சு. மழை, திடீர்னு மழை வந்தது. அதனால் ரெயின் கியர்ஸ் இருந்ததுனால தப்பிச்சோம். இங்கே ஹோட்டலில் இங்கே சாப்பிட்றலான்னு பார்க்குறேன். சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. மணி 10 மணி ஆகுது. ஒரு தோசை வடை, மசால் தோசை சூப்பராக இருந்தது. நல்ல ஃபுட்டு, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க வாங்க வாங்க. அந்த சைடு ஃபுல்லாக மழை தான், டோட்டலாகவே மழை தான். அங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செமையா இல்லை வியூ. நான் சைடில் இது பாருங்களேன், லாரி டிரைவர் எப்படி வராமல் பாருங்களேன் ஆப்போசிட்டில். வேணுன்ட்டே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ரோட்டில் வழியே விடாமல் அந்த ஸ்டேரிங்கும் எப்படி திருப்பினான் பார்த்தீங்களா அவன்.
கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் வந்து ஆக்சிடெண்ட் வந்து ஹெவியாக நடக்குது. இங்கே பாருங்க, வாவ், செம்மையாக இருக்குது. வா, இதெல்லாம் பார்த்தா எப்படி நம்மளுக்கு வந்து இங்கெல்லாம் வராமல் இருக்க தோணும் சொல்லுங்கள். இதுதான் லைஃப், என்ஜாய் பண்ணோம். அருமையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன், சான்ஸே இல்லைப்பா. இந்த இடத்துல வீடு இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க. அது பாருங்க, தனியாக ஒரு வீடு ஜம்முன்னு வச்சுருக்காங்க வீட்டை. ஸோ சிங்காரப்பேட்டை வரப்போகுது. ஆஹா, அநியாயத்துக்கு ஓட்டுறாரு, வாயில் குச்சி வச்சு நோண்டிக்கினே ஓட்டுறாரு. பல்ல தேய்க்கிறாரு, பல்ல தேய்க்கிறாரு. வேப்பங்குச்சிலேயோ ஆலங்குச்சிலேயோ பல்ல தேய்க்கிறாரு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பள்ளத்தில் விட்டு 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 போக வேண்டியதாக இருக்குது. ரோடே சரியில்லை சுத்தமாக. சிங்காரப்பேட்டை வந்து விட்டது கேஸ். பாருங்கள், இதுதான் வந்து வனசரக அலுவலகம். இதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ இந்த பக்கம் போனால் திருப்பத்தூர் போகும், இந்த பக்கம் போனால் ஊத்தங்கரை போகும். நம்ம ஆக்சுவலாக இந்த பக்கம்தான் போனோம். இங்கே தான் வீடு இருந்தது. இந்த சந்துக்குள்ளே தான் போனோம் வீடு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் கைஸ் நான் இந்த பக்கம் வந்தேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு இந்த ரோடு பிடிக்கும் அண்டு இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட சிங்காரப்பேட்டை ஆரம்பித்ததுலேருந்து ஊத்தங்கரைன்னு ஒரு ஊர் வரப்போகுது. அது வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்குது. பயங்கரமாக அங்கங்கே நிறைய பள்ளம். ரோடு இந்த மாதிரி விட்டு 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 பயங்கரமாக இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா சேலம்க்கு நைட்டு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எம்மா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்ற இன்னொரு தாட்டு. இந்த ரோடு நம்பி நான் வந்தது சைல்ட்ஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து இப்படி அடி வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, எனிவே சைல்ட்ஹுட் மெமரிஸ் வேணுன்றதுக்காக வேண்டி பீஸ்ஃபுல்லான ரைடை வந்து நான் இப்போ இழக்கிறேன். மணி 11:45 ஆகுது. சேலம் இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு வந்து படு கேவலமான ரோடு. இங்கே பாருங்கள், என் கால் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ரோடு வந்து ரொம்ப ஒஸ்டான ரோடுங்க. ஏன் இந்த பக்கம் வந்தேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரம் சிங்காரப்பேட்டை டு ஆரூர் ஊத்தங்கரை வழியாக வரும். அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோ கேவலமான ஒரு ரோடு. ஐயோ, ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வந்து அதில் வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. பயங்கர ஒரு ஹெக்டிக்கான ஒரு டிரைவாக இருந்தது. அதையெல்லாம் வந்து போக்க வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வர ரோடு இருக்குது பாருங்கள், அதான் இந்த ரோடு. சான்ஸே இல்லைங்க. சரியான வெதரு, நல்ல ஒரு ரோடு, அடர்ந்த மரம், பக்கத்தில் ஃபுல்லாக மலை ஃபுல்லாக மேகம் சூழ்ந்துருக்கு. அது பாருங்கள், பார்த்தா தெரியும். மலை ஃபுல்லாக மேகம் சூழ்ந்துருக்கு. இந்த மாதிரி மரத்துக்குள்ள ரோடு, அருமையான ரோடுங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது ஒரு பலனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கூகுள் வந்து என்ன சொல்லுதுன்னா 2 மணி நேரம் 12 நிமிஷம் 2 hours 12 minutes இருக்குன்ற மாதிரி சொல்லுது. 1:59க்கு ரீச் ஆவேன் டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னு சொல்லுது.
இன்னும் 37 கிலோமீட்டர் டு ரீச் சேலம். ரோடு செம்மையாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. கோம்பூரோட செக் போஸ்ட். ஸோ ஐ திங்க் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட்டு பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ சேலம் வந்தாச்சு. சேலம் சிட்டிக்குள்ளே ரீச் ஆயாச்சு. 11 மணிக்கு ரீச் பண்ண வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா 1:47 ரீச் பண்ணுவேன்னு காமிக்குது கூகுள். மணி 2:24 ஆகுது. இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் ஆக 22 கிலோமீட்டர் இருக்குது. இது ரொம்ப லேட்டு தான், பட் இருந்தாலும் பொறுமையாக போகிறது நல்லது தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் ஒரு ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரீசனால் தான் இந்த டிலே. பரவாயில்ல, நல்லது தான். பொறுமையாக வரதில்ல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஹரிபரியாக வந்து எந்த யூஸும் கிடையாது, எதுவும் பண்ண போகிறதில்ல. கைஸ் ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. கோப்ரோவில் சார்ஜ் காலி, அதனால் பவானி சிட்டிக்குள்ளே வந்த உடனே வீடியோ போட முடியல. கோப்ரோ வந்து சரி பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என் கூட வாங்க. ஃபுல் சேர் இருந்தது, அதை வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ செல்லக்குட்டி நல்லா குளிக்குது.